இப்படி இருக்கிற பித்தளை சில்வர் பாத்திரங்களை கொஞ்ச நேரத்திலே இவ்வளோ சுத்தமாக அழகாக எந்த ஒரு கஷ்டமும் இல்லாமல் மாற்றலாம். இந்த வீடியோவில் பார்க்கலாம். இதில் ஒரு முக்கியமான பொருள் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். அதை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தா தான் நான் என்ன பொருள் யூஸ் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறது புரியும். ஓகேங்களா? கலர் மாறாது, இப்படியே தான் இருக்கும். ஆனால் இதை வந்து புதுசு போல் மாற்றணும். இந்த பொருட்கள் எல்லாத்தையுமே இதை எப்படி மாற்றலாம் அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இதில் 2 குத்து விளக்கு, சின்ன குத்து விளக்கு எடுத்து வச்சுருக்கேன். ஒரு வந்து பூஜை தட்டு எடுத்து வச்சுருக்கேன், ஆரத்தி தட்டு. அப்புறம் வந்து பத்தி ஸ்டாண்டு, ஒரு அதாவது குங்கும சிமிழ் ஒன்று எடுத்து வச்சுருக்கேன். சரிங்களா? இதில் வந்து சந்தனம் போடுறது, அந்த சிமிழ் வந்து நான் பவுட்ரு கொட்டி வச்சுருக்கேன். ஓகேங்களா? இப்போ வந்து ஏதாவது ஒன்று மட்டும் நம்ம வந்து இந்த பவுடரை யூஸ் பண்ணி எப்படி வந்து பளிச்சு நாக்கலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஓகேங்களா? நான் என்னென்னா தட்டை எடுத்துக்கலாம்னு நினைக்கிறேன். பூஜை தட்டை வந்து எடுத்து இப்போ நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம். அந்த பவுடரை வச்சு எப்படி நம்ம அதை க்ளீன் பண்ணலாம் அப்படின்ட்டு. இது எல்லாத்தையுமே நான் என்ன பண்ணியிருக்கேன்னா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். சும்மா நம்ம எப்போயும் வாஷ் பண்ணுவோம்ல, அது மாதிரி எடுத்து வச்சுருக்கேன். சரிங்களா? இதில் வந்து நம்ம எதுவுமே இப்போ கலக்க போகிறதில்ல, தண்ணி எதுவுமே கலக்க போகிறதில்ல. சும்மா இந்த பவுடர் எடுத்து நம்ம தேய்க்கணும், அவ்வளோதான். ஓகேங்களா? பாருங்கள், பவுடர் எடுத்துட்டேன். ஏன்னா நான் இதை எடுத்தேன் அப்படின்னா வந்து அதை வாங்க முடியும், வாங்கி யூஸ் பண்ண முடியும். இந்த தட்டை விளக்குறதாங்க ரொம்ப கஷ்டமாக இருக்குது. கொஞ்சம் இந்த இடுக்குகள்லாம் இருக்கனால ஓரளவு பண்ணியிருக்கேன். பார்க்கலாம், அடுத்த தடவை வந்து நான் பார்க்குறேன். இப்போ வந்து இந்த குத்து விளக்கு, ஒரு குத்து விளக்கு வந்து ட்ரை பண்ணி பார்ப்போம். பாருங்கள், இதுக்கு வித்தியாசம் இருக்குதா? இப்போ வந்து நான் பண்ணி காமிக்கிறேன், நீங்கள் வந்து நல்லா ட்ரை பண்ணிக்கோங்க. எனக்கு டைம் கிடைக்கிற நேரத்தில் தான் பண்ண முடியும், டைம் கிடைக்கல. அதனால் கொஞ்சம் அவசர அவசரமாக பண்ணுற மாதிரி இருக்குது. நல்லா தான் இருக்குங்க, அதாவது சூப்பராக இருக்குது. பாருங்கள், எல்லாமே க்ளீன் பண்ணியாச்சு. பாருங்கள், எல்லா பொருளுமே வந்து அந்த பவுடரை வச்சு நல்லா தேய்ச்சி வச்சுருக்கேன். அதாவது ஓரளவு தேய்ச்சி வச்சுருக்கேன். இதை வாஷ் பண்ணிவிட்டு வந்துடலாம். ஓகேங்களா? வாஷ் பண்ணியாச்சுங்க, எல்லாமே வாஷ் பண்ணியாச்சு. ஒரு நல்ல துணியை எடுத்து தொடச்சி எடுத்துங்க. அப்படியே வச்சோம்னா வந்து எனக்கு துரு பிடிச்சி போயிரும்ல, அதுக்காக வாஷ் பண்ண எல்லாத்தையுமே வந்து க்ளீன் பண்ணிட்டோம். பாருங்கள் எப்படி பளிச்சுட்டு இருக்குன்னு. எல்லாத்தையுமே வந்து நம்ம தொடச்சி சுத்தமாக ஈரம் இல்லாமல் தொடச்சி எடுத்துட்டோம்னா அந்த புள்ளி புள்ளியாக இருக்கும் பார்த்திங்களா, அது இல்லாமல் நல்லாயிருக்கும். ஓகேங்களா? அதுக்காக தான். ஓகேங்க, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா
லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டு ஆல் நேரம் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஓகேங்களா? பாருங்கள், எல்லாமே க்ளீன் பண்ணியாச்சு. ஓகே, பாய்ங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோவில் மங்கலான பொருட்களை புதுசு போல் மாற்றிய பவுடர் இது தாங்க.